ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் உங்களுக்கு, அதாவது மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்ன்றது பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் வராங்க மிருகசீரிஷம் 3, 4 பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். உங்களுக்கு இந்த பராப வருடம் என்னென்ன யோகங்கள் பலன்கள் கொடுக்க போகுது பார்ப்போம். முதல்ல இந்த பராப வருடம்னா என்னங்கன்றது ஒரு சொல்றாங்க சிம்பிளா. என்னன்னா, அதாவது தீயதை அழித்து நல்ல விஷயத்தை செயல்படுத்தவும், இயற்கை சம்பந்தமான தொழில் வளம், வளர்ச்சி, எல்லா அமைப்புகளும், அதாவது இயற்கை சார்ந்த வளங்கள், நீர், நிலம், நெருப்பு, அதாவது அது சார்ந்த தொழில்கள், வளங்கள் எல்லாமே செழிப்படுறதுக்கான வருடங்கள். இந்த பராப வருடத்தில் உங்களுக்கு மிதுன ராசி நேயர்களே, புதன் பகவான் ராசி அதிபதியாக கொண்ட இந்த பராப தமிழ் வருடத்தில் முக்கியமா இந்த 4 கிரக நிலையை வைத்துதாங்க நம்ம இந்த வருட பலனை நம்ம பார்க்க போறோம். குரு பகவான், அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு கேது, வக்கர கேதுகளான வக்கர ரிவர்ஸ்லயே போகக்கூடிய ராகு பகவான், கேது பகவான், அப்புறம் பாத்தீங்கன்னா சனீஸ்வரன், சனி பகவான். ஸோ ஆல்ரெடி சனீஸ்வரன் பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க. பயிற்சி அடைஞ்சு அவர் கர்ம சனியா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. சரிங்களா? மீன வீட்டுல, குரு வீட்டுல. ஸோ இந்த தமிழ் வருடம் பிறந்த ஒரு 30 நாள் 35 நாளுக்கு அப்புறம், எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 40 நாள்ல குரு பகவான் உங்க ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு உச்சம் பெற்று கடகம் வீட்டில் வராருங்க. சோ முக்கியமா மிதன ராசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாற்றம் 100% நடந்தே சேருங்க. இப்போ யாரெல்லாம் மிதன ராசிகள் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, அதாவது இந்த 90s கிட்ஸ் நிறைய பேர் இந்த மிதன ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 33 34 வயசானவங்களாம் இன்னும் கல்யாண வாழ்க்கைகள்ல போல, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ளேயே போகாம ரொம்ப மனக்குழப்பத்திலையும் சிக்கல்களையும் ஒரு மாதிரி, அதாவது நல்ல வேலையில் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ஆனா கல்யாண வாழ்க்கைக்குள்ள அமையாம. ஏன்னா இந்த மிதன ராசிகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த உபயராசிகளுக்கு அப்படியே 7க்கு அதிபதி குரு பகவான் வந்துருவாருங்க. எப்பயுமே இந்த உபயராசிகளுக்கு 7ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாவோ உச்சமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அந்த கல்யாண வயதுல அவங்களுக்கு அந்த தசையோ புத்தியோ இல்ல அந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்களுக்கு கல்யாணம் டிலே ஆகும். ஸோ அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா கல்யாணம் டிலே ஆகுதுன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வாழ்க்கை அமைவதற்கான அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சீக்கிரமா கல்யாணம் ஆகி பிரியறதுக்கான அமைப்பெல்லாம் சிலதெல்லாம் மாத்தி கொடுத்துரும். ஆனால் எப்பயுமே ஒரு கல்யாணம் டிலே ஆகுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அழகான மனைவி, நிரந்தரமான குடும்பம், அழகான ஒரு குடும்ப சூழ்நிலை அமைவதற்கான அமைப்பு தான் அந்த மாதிரிலாம் நீங்க டிலே ஆகிறதுக்கான காரணம். ஸோ இதன் அடிப்படையில் முக்கியமா மிதுன ராசி நேயர்களுக்கு யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வருஷம் திருமண யோகம்னே சொல்லாங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் முதல் பாயிண்ட் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு, முக்கியமா இந்த அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல செய்தி, நல்ல பொறுப்பு, நல்ல அதாவது இப்போ ஒரு கௌரவ குறைச்சலா இருந்ததெல்லாம் மாறுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து வரும்போது அவங்களோட வாக்கு ஸ்தானம், அவங்களோட பண வரவு ஸ்தானம், ஏன்னா தனக்கரகனான குருபாவனை 2ஆம் இடத்துல வரும்போது தொழில் மாற்றம், வேலை மாற்றம், பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்குலாம் பதவி உயர்வு, முக்கியமா பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி வந்துட்டாரு. ஸோ குரு பகவானும் 9ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன ராசியர்கள் வேலை விஷயமா என்னென்ன முன்னேற்றங்கள் பண்ண போறீங்க, சில திட்டம்லாம் நீங்க வச்சிருந்திருப்பீங்க, இத பண்ணலாமா வேணாவான்ற யோசனைல இருந்திருப்பீங்களா, அதெல்லாம் இந்த வருஷம் நடத்திருவீங்க. ஏன்னா ராகு பகவானும் 8ஆம் இடத்துல வந்துருவாரு. ஸோ 8ஆம் இடத்துல வரும்போது குருவோட பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணர்வு, திடீர், அதாவது எதிர்பாராத செயல்கள்லாம் உங்களை உச்சகட்டத்தை நோக்கி கொண்டு போயிடும். அதாவது நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, சரி இது பண்ணலாமா என்ற யோசனையில இருக்கும்போது இந்த ராகு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் கிரகம் மாதிரி. ஸோ முக்கியமா இந்த மீடியால இருக்கிறவங்க, சினித்துறையில இருக்கிறவங்க, சினிமா இண்டஸ்ட்ரி, அதாவது நாடகத்துறையில எல்லாமே, யூடியூப் எல்லாத்துலயுமே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்கெல்லாம் திடீர்னு பெரிய ஆள் ஆகிறதுக்கு காரணம் யார் தெரியுமாங்க? ராகு பகவான் தாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களே படத்துக்கு நடிக்க வருவாங்க, படம் நடிச்சு இன்னும் 2 3 படம் நடிச்சு நிறைய பேர் நீங்க அதை எக்ஸாம்பிள் பார்த்திருக்கலாம். சின்னதா யூடியூப்ல வந்த சின்ன சின்ன பிரபலங்கள்லாம் பெரிய பிரபலமாகி சினிமா லெவல்ல போறதுக்கு காரணம் ராகு பகவான். ஸோ அந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துல வரும்போது திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி, குருபன் பார்வையில் இருக்கும்போது அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம், திடீர் லாட்டரி யோகம்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? சும்மா சுத்திட்டு இருந்தவன் டக்குன்னு கார்ல போறன்ற அமைப்பெல்லாம் ராகு பண்ணக்கூடிய வேலை. ஸோ இந்த அமைப்பு, ஏன்னா ராகு பகவானும் டிசம்பர்ல மாறும்போது குருவின் பார்வையில வந்துருவாரு. ஸோ இவங்க இந்த வருட கிரகங்களான ராகு கேது பாத்தீங்கன்னா கேதுவும் 2ஆம் இடத்துல வந்துருவாரு. ஸோ ராகு மாறும்போது கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரும்போது தனஸ்தானத்துல வரும்போது, ஸோ இவங்க ஆல்ரெடி 1.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாங்க. ஸோ இந்த வருடம் ஃபுல்லாவே இந்த கிரக நிலை மாறாது. ஸோ இந்த அமைப்புல
யாரெல்லாம் வந்து தொழில் பண்ணணும், வேலையில இருக்கணும், பதவி உயர்வு, முன்னேற்றம், முக்கியமா கல்யாண வாழ்க்கை, மேரேஜ் எல்லாருக்குமே சூப்பரா இருக்குங்க. முக்கியமா அவர் 6ஆம் இடத்த பார்க்கறதுனால கடன் பிரச்சனை தீருங்க. யாரெல்லாம் வந்து இதெல்லாம் நல்ல விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ சொல்லிக்கிட்டே வந்தாலும், இப்ப நெறைய பேர் புலம்புறது காதுல விழும். சில பேர் கமெண்ட்லயே நெறைய பேர் போட்டிருக்கீங்க. சார் ஏகப்பட்ட கடன்ல இருக்கேன் சார். பிசினஸ் மீள முடியல. ஒரு லோன் வாங்கி வச்சிருக்கேன். அத கட்ட முடியல. வீடுக்கு நகை வாங்கி வச்சிருக்கேன். நகைய மூட்ட முடியல. ஒய்ஃபோட நகைய வச்சிருக்கேன். அத மீட்ட முடியல. வீட்டு கடன் வாங்கினேன். அத கட்ட முடியல. என்னங்க சார் நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமா அது இந்த வருடத்தில் மாறுங்க. ஏன்னா, அவர் 5ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் இடத்த பார்க்கும்போது, கடன் பிரச்சனை 100% இந்த வருஷத்துல நீங்க முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன். கடன் பிரச்சனை வந்து தீரக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசிகள் மிதுன ராசிகள். ஸோ ஏற்கனவே வாங்கி வந்த பழைய கடனோ, வீட்டு லோனோ, இல்ல ஒய்ஃபோட நகையெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மீட்டுடுவீங்க. பிசினஸ்க்காக நீங்க வாங்கின கடனும் மீட்டெடுத்து அதனோட புதிய டெவலப்மெண்ட் போவீங்க. ஸோ இந்த வருடத்தில் கல்யாண பாக்கியமும், கடன் பிரச்சனையும் தீர்ந்து, புதிய தொழில் வளம், மேம்படும் எல்லாம் வளமும் மேம்படுவீங்க. அதே மாதிரி வந்து குழந்தைகள் சில பேர் வந்து மிதன ராசிகள் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி குழந்தை பெறுவதற்கான அமைப்பு, குழந்தை வந்து இதுக்காக நீங்க மருத்துவத்தை போய் பார்க்குறீங்க. அதாவது ஒரு டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் வந்து குழந்தை பாக்கியம் அமைவதற்கான அமைப்பு இருக்குங்க. 2ஆம் இடத்துல குழந்தை ஸ்தானமான குரு பகவானே வராரு. ஸோ அதனால குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, சுப காரியங்கள், குழந்தைங்களோட அதாவது உங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் வந்து மிதன ராசிலையா இருந்தாங்கன்னா அவங்கள கல்யாண வாழ்க்கை கைகூடும். தமிழ் வருட பிறப்பு இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சிறப்பாகவும், சுப நிகழ்ச்சிகளும், கல்யாண வாழ்க்கை பெற்று சிறப்போட வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.